வணக்கம். நரேந்திர மோடி மற்றும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உங்களை பற்றி, இந்த நாட்டு ஏழைகளை பற்றி, இந்த நாட்டு மிடில் கிளாஸை பற்றி, இந்த நாட்டு மேனுஃபேக்சரர்ஸ்களை பற்றி, இந்த நாட்டு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நபர்களை பற்றி சிந்திக்க தொடங்கி விட்டார்கள். வாழ்த்துக்கள். இந்த ஜிஎஸ்டியை கடந்த 8 ஆண்டுகளாக கப்பர் சிங் டாக்ஸ் என்கிற பெயர்ல உங்களுடைய பணத்தை, உங்களுடைய சேமிப்பை சுரண்டி கொண்டிருந்தார்களோ, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த பேனா, பென்சில், நோட்டு, புஸ்தகம் அதிலும் ஜிஎஸ்டியை போட்டு வந்தார்களோ, அதே குழந்தைகள் குடிக்கக்கூடிய இந்த பாலாக இருக்கட்டும், அல்ல சாக்லேட்டாக இருக்கட்டும், முட்டாயாக இருக்கட்டும், அதிலும் ஜிஎஸ்டியை போட்டு வந்தார்களோ, நீங்க வாங்கக்கூடிய ஸ்கூட்டர், பைக், அதிலும் ஜிஎஸ்டியை போட்டு வந்தார்களோ, அதாவது எந்த இடத்திலையுமே உங்களை விட்டு வைக்க கூடாது. ஒற்றை ரூபாய் கூட இந்த நாட்டு மக்கள் பையில் இருக்கக்கூடாது என்று சிந்திக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், ஒரு அரசியல் கூட்டம், ஒரு குஜராத் லாபி இந்த புதிய ஜிஎஸ்டி 2.0 வழியாக லாபத்தை கொடுத்து விடுவார்கள் என்று நீங்க நம்புகிறீர்களா? 5% இருந்த ஜிஎஸ்டி ஸ்லாபை 0வாக குறைத்து விட்டோம். 18% இருந்த ஜிஎஸ்டியை 5% குறைத்து விட்டோம். 12% நீக்கி விட்டோம். அப்போ 28% இருந்த ஜிஎஸ்டி ஸ்லாபை 18% குறைத்து விட்டோம். 28 இருந்ததை 40% உயர்த்தி விட்டோம். 4 ஸ்லாபாக இருந்ததை இப்போ 2 ஸ்லாபாக மாற்றிவிட்டோம். இதைத்தானே கூறினார்கள். ஆனால் இதற்கான உண்மையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன் என்றால் உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் நிர்மலா சீதாராமன் மற்றும் நரேந்திர மோடி அரசாங்கம் இந்த நாட்டை மீண்டும் ஒரு முறை ஏமாற்றி இருக்கிறார்கள். உங்கள் தலையில் மிளகாயை அரைத்திருக்கிறார்கள். இதற்கு மேல் மேனுஃபேக்சரர்ஸ்கள் என்ன செய்ய போறார்கள்? சர்வீஸ் இண்டஸ்ட்ரி சார்ந்த நபர்கள் என்ன செய்ய போறார்கள்? இவர்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ன? அந்த நஷ்டம் யார் மீது வர இருக்கிறது? யார் அந்த நஷ்டத்தை சரி கட்ட போறார்கள்? விலைவாசி குறையும் என்று கூறியிருந்தார்கள் இல்லையா? இதற்கு மேல் விலைவாசி உயரப்போகிறது. எப்படி என்று ஒவ்வொன்றாக பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை நீங்க பார்த்தால் உங்களுக்கு புரிய வரும் இந்த தில்லுமுள்ளு எந்த அளவில் அழகான முறையில் பிரசன்ட் செய்யப்பட்டிருக்கிறது என்று. நேற்று இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் பேப்பர்ஸ் வெளிவர தொடங்கியது. என் கையில் இந்த ஜிஎஸ்டி பேப்பர் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு சில எக்கனாமிஸ்ட்களை நான் தொடர்பு கொண்டு பேசினேன். நானும் இதை அலசினேன். நேற்றிலிருந்து நீங்க பார்த்தீர்கள்னா மதியத்திலிருந்து இந்த ஜிஎஸ்டி பேப்பர்களை அலசி ஆராய்ந்தது தான் என்னுடைய வேலை. ஈவினிங் ஒரு 7 மணி இருக்கும். ரவீஷ்குமார் ஒரு வீடியோவை போட்டிருந்தார் ஜிஎஸ்டியை பற்றி. அப்போ இந்த ஐடிசி என்கிற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை. அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட், ஐடிசி என்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நீங்க ஜிஎஸ்டி கட்டக்கூடிய நபராக இருந்தால், ஒரு மேனுஃபேக்சரராக இருந்தால் 18% அல்ல 5% அல்ல 12% இல்லை 28% ஸ்லாப்ல இருந்திருப்பார்கள். வரக்கூடிய செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த புதிய ஸ்லாபை கொண்டு வர இருக்கிறார்கள். அப்போ நான் ஒரு சோப் தயாரிக்கக்கூடிய நபராக இருந்தால் எந்த ஜிஎஸ்டியை நான் செலவு செய்து அந்த ப்ராடக்டை தயாரிக்கிறேனோ, ஒரு ப்ராடக்ட்காக இந்த ஜிஎஸ்டி பொருட்களை வாங்கி அந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறேனோ, அதே 18% எனக்கு இன்புட் கிரெடிட்டாக வந்துவிடும். அப்போ என்னால் அந்த ப்ராடக்டை குறைந்த விலையில் அதை ப்ரொடியூஸ் செய்ய முடியும். சோப் அல்ல பனீர் அல்ல கார் அல்ல பைக் அல்ல டிராக்டர் அல்ல விவசாயிகளுடைய இந்த எக்யூப்மெண்ட்ஸ், இன்சூரன்ஸ், ஹோட்டல், ஜிம் போன்ற விஷயம், இது எல்லாத்திலுமே இந்த விஷயம் பொருந்துகிறது. ஒவ்வொன்றாக நான் எக்ஸாம்பிளுடன் எடுத்துக்காட்ட போகிறேன் எப்படி இவர்கள் ஏமாற்றியிருக்கிறார்கள். இவர்கள் கூறும்படி நாங்க விலைவாசியை குறைப்பதற்காக இந்த வேலையை பார்த்திருக்கிறோம். சரி, இதுல முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. 0 ஸ்லாப்ல இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருக்கட்டும், அந்த பொருளுக்கான இன்புட் கிரெடிட்டை நீங்க வாங்க முடியாது. அதாவது ஒரு மேனுஃபேக்சரரால் வாங்க முடியாது. 2வது, 5% இருக்கக்கூடிய ஏராளமான ப்ராடக்ட்ஸ், அதற்கும் நீங்க இன்புட் கிரெடிட் வாங்க முடியாது. ஒரு சில ப்ராடக்ட்களுக்கு நீங்க வாங்க முடியும், ஆனால் அதை இன்புட் கிரெடிட்டாக வாங்க முடியாது. எக்ஸஸாக நீங்க எந்த பொருளை தயாரிப்பதற்கு அந்த எக்ஸஸ் செலவு செய்திருக்கிறீர்களோ அதை நீங்க கிளைம் செய்து ஆஸ் அ ரிஃபண்டாக வாங்க முடியும். அதுவும் வருடத்திற்கு ஒரு முறை தான். இதற்கு புரிஞ்சிருச்சா? அடுத்தது
18% மற்றும் 40% இருக்கக்கூடிய அந்த ஸ்லாப் அவர்களால் மட்டும்தான் இந்த இன்புட் கிரெடிட் வாங்க முடியும். அதாவது இந்த அத்தியாவசிய பொருட்கள், சூப்பர் லக்ஸரி, சிகரெட், பீடி, குட்கா, அவர்கள் அந்த இன்புட் கிரெடிட்டை வாங்கிக் கொள்ளலாம். இல்ல இந்த பைக் தயாரிக்கக்கூடிய நபர்கள், கார் தயாரிக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரியான லக்ஸரி ப்ராடக்ட் அவர்கள் அந்த கிரெடிட்டை வாங்கிக் கொள்ளலாம். இன்சூரன்ஸ் செக்டர் ஜீரோ ஆயிருச்சு இல்லையா? அதை பற்றி ரொம்ப ஆழமாக பேசியிருக்கிறாரா இல்லையா? அதே இன்சூரன்ஸ் செக்டருக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் உங்கள் தலையில் அது வர உள்ளது. ஒவ்வொன்றாக இதற்கு மேல் நீங்க பாருங்கள். ஒரு சோப் தயாரிக்கக்கூடிய கம்பெனியை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சோப் தயாரிப்பதற்காக தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன? வெஜிடபிள் ஆயில் தேவை, சோடியம் ஹைட்ரோகுளோரைடு தேவை, வாட்டர் டிஸ்டில்ட் வாட்டர் தேவை, அப்புறம் பியூரிஃபைட் தேவை, எசென்ஷியல் ஆயில் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் அந்த மனம் அதுவும் தேவை, கலரண்ட் அண்ட் பிக்மெண்ட் தேவை, சால்ட் உப்பு, இது எல்லாமே ஒரு சோப்பை தயாரிப்பதற்காக தேவைப்படக்கூடிய விஷயம். இந்த சார்ட்டை நீங்க பார்த்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும். HSN கோட், அதாவது ஒவ்வொரு பொருளையும் நீங்க வாங்கும் போது ஒரு HSN கோட் இருக்கும். அந்த HSN கோடுக்கு என்ன ஜிஎஸ்டி இருக்கோ அதை நீங்க கொடுத்து வாங்கணும். சரியா? இப்போ நான் ஒரு சோப் தயாரிக்க போறேன், எனக்கு இதெல்லாம் மெட்டீரியல் தேவை. அப்போ வெஜிடபிள் ஆயில் மீது ஒரு 5% தான் ஜிஎஸ்டி, 5% தான், சரி, ஓகே. ஆனால் சோடியம் ஹைட்ரோக்சைடு நான் வாங்கும்போது HSN code is 2815 and I have to pay 18% of GST. வாட்டர் டிஸ்டில்ட் ஆக இருந்தால் 0%. ஆனால் அதே பேக்கேஜ் வாட்டர் ஆக நான் வாங்கினா 5% 18%. எசென்ஷியல் ஆயில் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் அந்த மனம் வாங்கும்போது 18%. பிக்மெண்ட் அண்ட் குளோரண்ட் நான் வாங்கினேன்னா அதுக்கு 18%. சால்ட் ஃப்ரீ 0. ஸோ இது எல்லாமே நீங்க பார்த்தீர்கள்னா நான் ஏராளமான பொருட்களுக்கு 18% பே பண்றேன், ஒரு சில பொருட்களுக்கு தான் 5ல் 0% பே பண்றேன். சார், ஒரு சில இடங்களை விட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அது போதும்ல, இதுக்கு மேல என்னன்னு நீங்க கேட்கலாம். இல்ல, எந்த அளவுல மோடி அண்ட் நிர்மலா சீதாராமனுடைய இந்த சதி நடந்திருக்கிறது என்று. ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு சோப்பை தயாரிப்பதற்கு 100 ரூபாய் செலவு பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அதில் தேவைப்படக்கூடிய பொருள் ஆயில், எண்ணெய் 50% தேவைப்படும். ஒரு 50 ரூபாய்க்கு அந்த ஆயிலை வாங்குறாங்க. அப்ப அந்த 50 ரூபாய்க்கு 5% ஜிஎஸ்டின்னு நீங்க பார்த்தீர்கள்னா 2 ரூபாய் 50 பைசா. ஓகே. அடுத்தபடியாக தேவைப்படக்கூடிய விஷயம் ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் குளோரண்ட் 18%. இந்த பொருட்கள் 30 ரூபாய்க்கு தேவைப்படும். அப்ப 30 ரூபாய்க்கு 18% நீங்க பார்த்தீர்கள்னா 5 ரூபாய் 40 பைசா. அப்ப 50 ரூபாய் 40 பைசா பிளஸ் அந்த 2 ரூபாய் 50 பைசா, இது ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. அடுத்தபடியாக உப்பு மற்றும் தண்ணி, சரி, சாதாரணமான டேப் வாட்டர் எடுத்துக்கிறோம், 0% அதுல ஜிஎஸ்டி. ஆனா ஜிஎஸ்டி எவ்வளவு நீங்க பே பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 7 ரூபாய் 90 பைசா. தட் மீன்ஸ் 7.9% ஜிஎஸ்டி ஒரு மேனுஃபேக்சரருக்கு ஏற்படக்கூடிய செலவு. ஜிஎஸ்டி எவ்வளோ? 5%. அப்போ 5 ரூபாய். நீங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரா பே பண்ணிருக்கீங்க? 7 ரூபாய் 90 பைசா, அதாவது 2 ரூபாய் 90 பைசா ஒரு மேனுஃபேக்சரர் அதிகமாக செலவு செய்திருக்கிறார் டாக்ஸ். இதற்கு முன்னாடி 18% இருக்கும்போது அந்த 18% இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஆக ஐடிசி ஆக ரிட்டர்ன் வாங்கி கொள்ளுவார். அப்போ அவர் 100 ரூபாய் செலவு பண்ணி அந்த 18 ரூபாய் அதுல டாக்ஸா கொடுத்திருந்தாருன்னா அந்த 18 ரூபாய் அவருக்கே ரிட்டர்ன் வந்துடும். அப்ப அந்த 18 ரூபாய் அவருடைய காஸ்டுக்குள்ளே வந்துடும். வர்றதுனால அந்த பொருளுக்கான விலை கண்ட்ரோலில் அவர் வைத்திருந்தார். இன்னைக்கு 2.9% எக்ஸ்ட்ராவாக அவர் கொடுக்கும்போது அந்த நஷ்டத்தை அவர் எப்படி சரிபார்ப்பார்? அவரால் அந்த கிரெடிட்டையும் ரிட்டர்ன் வாங்க முடியாது. ஏன்னா 0 and 5% ஜிஎஸ்டி ஸ்லாப்ல இருக்கக்கூடிய பொருட்கள் அதை நீங்க திருப்பி வாங்க முடியாது. 5%ல வாங்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா நீங்க செலவு பண்ணீங்க இல்லையா, இது நீங்க கிளைம் செய்து வாங்கலாம். எக்ஸ்ட்ரா நான் பே பண்ணிட்டேன், இங்கெல்லாம் நான் செலவு பண்ணியிருக்கேன், அப்போ நான் கிளைம் செய்து அதை வாங்கலாம். அது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை நான் என்னுடைய டாக்ஸ்களை ஃபைல் செய்யும் போது நான் ரிக்வெஸ்ட் பண்ணணும் அரசாங்கத்துக்கிட்ட. அப்போ அந்த வருஷம் ஃபுல்லாவே நான் அதிகமான டாக்ஸ் கொடுத்து இது நான் 100 ரூபாய் சொல்றது ரொம்ப சாதாரணமா உங்களுக்கு தெரியும். இதே ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியில் நீங்க பாருங்க,
ஒரு வருஷத்துக்கு 100 கோடி 200 கோடி 300 கோடி ரூபாய் என்று செலவு செய்து இந்த ப்ரொடக்ஷனை நடத்தி வரக்கூடிய நபர்கள் கடன் வாங்குவார்கள், அரசாங்கத்திடமிருந்து லோன் வாங்குவார்கள். இது எல்லாமே இந்த இன்புட் கிரெடிட்டாக அவர்களுக்கு லாபமாக இருந்தது. இப்போ அது வராது. அப்போ 2 விஷயம் நடக்கும். ஒன்று, சோப்புடைய அந்த பேஸ் காஸ்டை உயர்த்தி விடுவார்கள், இல்லைன்னா அந்த சோப்புடைய சைஸை குறைத்து விடுவார்கள். பாயிண்ட் நம்பர் 1. 2வது, உங்களுடைய ஏராளமான நபர்கள் சந்தோஷத்தில் இருப்பீர்கள். பைக் 18% சார், கார் 18% சார், 28% கொடுத்துட்டு இருந்தோம். ஆமாம், பைக்ல கார்ல எஸ், இட் இஸ் பீன் அ வெரி குட் நியூஸ், சந்தோஷமான விஷயம். பட் டெய்லி பைக் வாங்குறீங்களா? டெய்லி கார் வாங்குறீங்களா? டெய்லி என்ன செய்கிறீர்கள்? விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த டிராக்டருக்கு வந்து விடுங்கள். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மம்மட்டி, கோடாரி, அதற்கு வந்து விடுங்கள். ஏன்னா அந்த வழியாக தானே உங்களுக்கு உணவு வருகிறது. காய்கறி, பழம் இதெல்லாம் நீங்க வாங்கி சாப்பிடுறீர்கள். அப்போ அவர்களுக்கும் தானே, எங்க 18% இருந்தது சார், 12% இருந்தது சார், இப்ப பாருங்க 5%, வெறும் 5% தான். எஸ், அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ வெல்கமிங் திங். ஆனால் எப்படி பைக் அண்ட் காருக்கு எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டா 18% ஜிஎஸ்டி, நீங்க பெயிண்ட் வாங்கினாலே 18%, பிளாஸ்டிக் வாங்கினாலே 18%, ஸ்டீல் வாங்கினாலே 18%, இன்சூரன்ஸ் எதுவா இருந்தாலுமே 18% ஃபிளாட்டா முடிச்சுட்டாங்க. அப்போ எல்லாமே அது சமமாக இருக்கு. பட் ஒரு விவசாயிக்கு போய் சேரக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட் 5% நீங்க குறைச்சிட்டீங்க. நல்ல விஷயம். பட் வாட் அபவுட் த மேனுஃபேக்சரர்? ஒரு நபர் டிராக்டரை தயாரிக்கும் போது அவருக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன? என்ஜின் வேணும், ஃப்ரேம் அண்ட் சேசிஸ் வேணும், ஸ்டீல், அலுமினியம், டீசல் என்ஜின், அதற்கான ஒரு இது டயர் டியூப் வாங்கணும், பிரேக்ஸ், எலக்ட்ரிக் சிஸ்டம் வாங்கணும், பிளாஸ்டிக் பாடி இருக்கணும், பெயிண்ட் கோட்டிங் இருக்கணும், ஹைட்ராலிக் பம்ப்ஸ். இது எல்லாமே வெவ்வேறு ப்ராடக்ட்கான வெவ்வேறு HSN கோட் இருக்கு. அப்ப அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வெவ்வேறு ஜிஎஸ்டியும் இருக்கும். என்ஜின் அண்ட் என்ஜின் பார்ட்ஸ் நீங்க பார்த்தீர்கள்னா 5%. ஓகே. ஃப்ரேம் அண்ட் சேசிஸ், அதாவது ஸ்டீல் அண்ட் அலுமினியம், அந்த பாடியை தயாரிப்பதற்காக தேவைப்படக்கூடிய ஸ்டீல் அண்ட் அலுமினியம், இதை வாங்குவதற்கு ஒரு மேனுஃபேக்சரர் 18% ஜிஎஸ்டி பே பண்ணுவார். இதே மாதிரி டயர் அண்ட் டியூப் 5%, transmission gearbox 5%, brake and parts 5%, but electrical system like wiring, light, battery is 18%. அதே மாதிரி plastic body parts 18%, paint, கார் பெயிண்ட் இல்லாம வாங்க முடியாது இல்லையா, டிராக்டரும் பெயிண்ட் இல்லாம வாங்க முடியாது, அதுக்கு 18%, ஹைட்ராலிக் பம்ப்ஸ் 5%. இது எல்லாமே நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீர்கள்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு டிராக்டரை தயாரிப்பதற்கு ஒரு 100 ரூபாய் செலவாகிறது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. ஒரு டிராக்டர் செய்வதற்கு 100 ரூபாய் ஆகுது. அந்த 100 ரூபாயில 50 ரூபாய் நீங்க வந்து இந்த டிராக்டரோட ஸ்பெசிபிக் பார்ட், அதாவது இன்ஜின், டயர், டியூப், இது மாதிரியான பொருட்கள் ஒரு 50 ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்க. அப்போ அதுல 5% ஜிஎஸ்டி which is 2.5%. 50 ரூபாய்க்கு நீங்க ஜெனரல் இன்புட்ஸ், அதாவது இந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் பொருட்களை வாங்கி மாற்றுறீங்க, அதுக்கு 18%. 50 ரூபாய்க்கு 18% is 9 rupees. ஓகே. இந்த ரெண்டையுமே நீங்க சேர்த்து பார்த்தீர்கள்னா 5 ரூபாய் பிளஸ் 2 ரூபாய் 50 பைசா comes at 11 rupees and 50 பைசா. இதற்கு முன்னாடி எவ்வளோ? 12%. 100 ரூபாய்க்கு 12% ஜிஎஸ்டி கட்டும்போது அந்த 12% ரிட்டர்ன் வந்துடும், மேனுஃபேக்சருக்கு ரிட்டர்ன் வந்துடும். இங்க 11 ரூபாய் 50 பைசா ஒரு டிராக்டர் மேனுஃபேக்சரர் செலவு செய்கிறார். ஆனா நீங்க இன்புட் கிரெடிட் எவ்வளவு வாங்க முடியும்? ஒண்ணுமே வாங்க முடியாது. 5% நீங்க கிளைம் செய்யலாம். மீதம் இருக்கக்கூடிய 6 ரூபாய் 50 பைசா நீங்க ஆஸ் அ ரெக்வெஸ்ட், சார் நான் இங்க எல்லாம் செலவு பண்ணியிருக்கேன், இந்த செலவுகளுக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் எனக்கு தயவு செய்து இதை திருப்பி கொடுத்துருங்க. செக்ஷன் 89 பிரகாரம் இதை நீங்க கிளைம் செய்யலாம். ஆனால் அந்த கிளைம் எப்ப வரும்? செக்ஷன் ரூல் 89 காலம் நம்பர் 5ல இது எழுதி இருக்கு. delays of refund can strain cash flow. இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவது டீலே நடக்கும். அந்த டீலே நடக்கும்போது ஒரு மேனுஃபேக்சரர் அவரோட கேஷ் ஃப்ளோ,
ரூபான்னு மறுபடி உங்களுக்கு புரிய வைப்பதற்காக தான் நான் எடுத்து காட்டினேன். இதே நீங்க ஒரு ஒரு 10 லட்சம் இல்ல 1 லட்சத்து வச்சு நீங்க பாருங்க. 1 லட்சம் ரூபாய் ஒரு ப்ராடக்ட் நீங்க தயாரிப்பதற்கு செலவாகிறது. அந்த 1 லட்சம் ரூபாயில 12% ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி இருந்தது. அப்போ 12,000 ரூபாய். 12,000 ரூபாய் அப்படியே உள்ள வந்துரும். பட் இங்க 5% ஜிஎஸ்டி புதிதாக போடும்போது வெறும் 5,000 ரூபாய் தான் வரும். மீதம் இருக்கக்கூடிய 6,500 ரூபாய் உங்களால வாங்க முடியாது. இதே மாதிரி மல்டிபிள் நம்பர் ஆஃப் டிராக்டர்ஸ். 10 லட்சம் ரூபாய் ஒரு டிராக்டர். அப்போ 10 லட்சம் இன்டூ 1000 நம்பர் ஆஃப் டிராக்டர்ஸ், 10,000 நம்பர் ஆஃப் டிராக்டர்ஸ். அதுல நீங்க எக்ஸ்ட்ராவாக செலவு செய்யக்கூடிய இந்த 5% நீங்க உடனடியா இன்புட் கிரெடிட்டா வாங்க முடியாது. அது வேற விஷயம். ஸோ அகைன் என்ன நடக்கும்? அந்த பேஸ் காஸ்ட் ஒரு மேனுஃபேக்சரர் தன்னுடைய நஷ்டத்தை பார்க்க மாட்டார். அவர் என்ன செய்வார்னா அந்த உற்பத்தி செய்யும் போதே அதோடைய விலையை கூட்டி விடுவார். அதற்கு மேல நான் ஜிஎஸ்டி போட்டு நான் கிளைம் பண்ணி நான் வாங்கிறேன், அது வேற விஷயம். ஸோ எந்த டிராக்டர் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு கிடைத்து கொண்டிருந்ததோ அது 10,50,000 ரூபாயாக உயர்ந்து விடும். பேஸ் பிரைஸே உயர்த்தி விடுவார்கள். ஓகே, இப்போ இன்னொரு ஆங்கிளுக்கு வாங்க. இன்சூரன்ஸ் 0%. யாருமே எந்த டாக்ஸும் கட்ட தேவையில்லை, ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை. நரேந்திர மோடி பாருங்கள், உங்களுடைய மருத்துவ சிகிச்சைக்காக எவ்வளவு சிந்தித்திருக்கிறார். நாங்க 18% வாங்கிட்டு இருந்தோம், எல்லாமே 0 சார், இதுக்கப்புறம் எதுவுமே கட்ட தேவையில்லை. இன்சூரன்ஸ் ஏஜென்சி இட்ஸ் எ சர்வீஸ் செக்டர். சரியா? ஸோ சர்வீஸ் செக்டருக்கு அதுக்குன்னு ஒரு இன்புட் கிரெடிட் இருக்கும். பட் இங்க 18% இருந்து 0% நீங்க குறைச்சிட்டீங்க. அவர்களுக்கு செலவு இருக்கா இல்லையா? அவர்களோட ப்ராடக்டை நடத்துவதற்கு ஒரு சில ப்ராடக்ட் தேவையா இல்லையா? என்னென்ன தேவை? ஐடி சப்போர்ட் தேவை. அதாவது இந்த சாஃப்ட்வேர், அப்புறம் அந்த சாஃப்ட்வேருக்கான கோடிங், இதெல்லாம் செய்யக்கூடிய நபர்கள் எவ்வளோ? 18%. தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேஷன், ஹேண்ட்லிங் கிளைம் ப்ராசஸ், ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளைண்ட்டுக்கு நடுவே அந்த பேச்சுவார்த்தை, இது எல்லாமே அது ஒரு 18%. கால் சென்டர், சார் எனக்கு இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் நான் இருக்கேன், இந்த பெட்டில் நான் இருக்கேன், கால் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணணும், இல்லை அங்கேருந்து ஒரு மெசேஜ் வரணும், இது எல்லாமே ஒரு கால் சென்டர், அதுக்கு ஒரு 18%. டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கமிஷன் டு த ஏஜென்ட், உங்கள் வீட்டுக்கு வந்து எல்ஐசி இதை வாங்கிக்கோங்க அப்படியெல்லாம் சொல்கிறாரு இல்லையா, தட் இஸ் ஆல்சோ சர்வீஸ். ஃபார் ஹிம் 18% ஜிஎஸ்டி. ரீஎஷூரன்ஸ் சர்வீஸ், ஒரு இன்சூரன்ஸை மறுபடி இன்ஷூர் செய்வது, அடுத்த வருஷம் மறுபடியும் ரெனியூ செய்வது, அதற்காக 18%. ஆஃபீஸ் சப்ளைஸ், எக்யூப்மெண்ட், கம்ப்யூட்டர், பேப்பர், இதெல்லாம் தேவையா, அதுக்கு ஒரு 18% ஜிஎஸ்டி. இப்போ இந்த இன்சூரன்ஸ் இருக்கிறது என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? விளம்பரம் வைத்து, ரேடியோவில், டெலிவிஷனில். அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக எவ்வளோ செலவு? 18%. ஸோ ஒரு இன்சூரன்ஸ் செக்டரில் நீங்கள் 0%ஆக மாற்றிட்டீங்க. பட் அதற்கு தேவைப்படக்கூடிய சப்போர்ட்டிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 18%ல இருக்கு. 1 லட்சம் ரூபாய் ஒரு இன்சூரன்ஸ் சம்பாதிக்கிறாருன்னா அதில் 18% அவர் கொடுக்கும்போது அந்த 18% இன்புட் கிரெடிட் ஆக வந்து கொண்டிருந்தது. இப்போ அது வராது. ஏன் வராது? ஆஸ் பர் த நியூ லா, த ஃபுல் ஐடிசி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் பிளாக்ட் அண்டர் செக்ஷன் 17/2. அதாவது நீங்க எந்த விதமான இன்புட் கிரெடிட்டையும் வாங்க முடியாது. நீங்க ஐடி கிட்ட கொண்டு கொடுங்க, நீங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கொண்டு கொடுங்க, நீங்க ஏஜென்ட்டுக்கு கொடுங்க, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொடுங்க, எங்களுக்கு கவலை இல்லை. ஆஸ் அ இன்சூரர் ஐ எம் நாட் எலிஜிபிள் டு கிளைம் எனிதிங் பிகாஸ் ஐ கம் அண்டர் 0% ஸ்லாப். இப்போ என்ன நடக்கும்? இந்த 18% நான் கொடுக்கும்போது, அதாவது ஒரு 100 ரூபாய் செலவு செய்யும் போது அந்த 100 ரூபாய்க்கு டைரக்டா 18 ரூபாய் நான் கொடுக்கிறேன். பட் இன்புட் எதுவுமே கிடையாது. there is no input. that 18% of GST goes out. I cannot claim it back. So what will I do? I will keep my base price as 118 rupees. சரியா? ஸோ 18 ரூபாயை நான் இழக்க மாட்டேன். நான் உங்கள் மீது அந்த விலையை கூட்டி உங்ககிட்ட இருந்து அந்த பணத்தை வசூல் செய்யக்கூடிய வேலையை பார்ப்பேன். ஸோ த இன்சூரன்ஸ் செக்டர், as per Nirmala Sitharaman, what she said, it became 0%. Now the insurance prices is going to go higher. கூடும்.
10லிருந்து 15% வரை இந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் விலை கூட போகிறது. ஓகே, இப்போ ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்டுக்கு மறுபடியும் வந்துடுறேன். ஒரு விவசாயத்திற்கு தேவைப்படக்கூடிய சாதாரணமான ஹேண்ட் டூல், மம்மட்டி, கோடாரி, அருவாள், இது போன்ற விஷயங்கள். இதை தயாரிப்பதற்காக தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன? ஒரு மரக்கட்டை, ஒரு ஸ்டீல், அப்புறம் ஒரு சில கொஞ்சம் ஃபேன்சியா இருந்துச்சுன்னா அதுல ரப்பர், பிளாஸ்டிக் எல்லாம் போட்டுருவாங்க இந்த கிரிப்பிற்காக. இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த புதிய மம்மட்டியில ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்கும், நல்ல ப்ளூ, பிளாக், yellow இந்த மாதிரி. இப்ப இதை தயாரிப்பதற்கு எவ்வளவு செலவு? ஒரு பேசிக் டூல் தயாரிப்பதற்கு தேவைப்படக்கூடிய விஷயம் ஐரன், ஸ்டீல். 18% ஜிஎஸ்டி சார். பட் நிர்மலா மேடம் said only 5%. ஒரு மரக்கட்டை வாங்குறதுக்கு 5% ஜிஎஸ்டி. ஹேண்டில், அந்த கிரிப்புக்காக ஹேண்டில் தயாரிச்சோன்னா 18% ஜிஎஸ்டி, பிகாஸ் இட் இஸ் பிளாஸ்டிக் ஆர் ரப்பர். கோட், பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 18% ஜிஎஸ்டி. ஐரன் ஸ்டீலாக இருக்கட்டும், அதை ஃபாஸ்ட்னா அந்த ஸ்க்ரூ எல்லாம் இருக்கும்ல டைட் பண்றதுக்கு ஸ்க்ரூ, அதுக்கு ஒரு 18% ஜிஎஸ்டி. அப்போ ஒரு சில விஷயங்கள்ல மட்டும்தான் அந்த 5% ஜிஎஸ்டி உள்ள, மற்ற எல்லாத்துலயுமே 18% ஜிஎஸ்டி. ஒரு மம்மட்டியை தயாரிப்பதற்கு 100 ரூபாய் செலவாகுதுன்னு நீங்க வச்சுக்கோங்க. அதுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஸ்டீல் அண்ட் ஐரன், இரும்பு இல்ல ஸ்டீல். 50 ரூபா கொடுத்து வாங்குறேன், 18% ஜிஎஸ்டி, 9 ரூபா கொடுத்துட்டேன். அடுத்தபடியாக கட்டை, மரக்கட்டை வாங்குறேன் 30 ரூபாய்க்கு, அதுக்கு 5% ஜிஎஸ்டி, 1 ரூபாய் 50 பைசா. 20 ரூபாய்க்கு பிளாஸ்டிக் அல்ல ரப்பர் கிரிப் வாங்குறேன், அதுக்கு 18%, 3 ரூபாய் 60 பைசா. எல்லாத்தையுமே சேர்த்து பாருங்க. ஒரு மம்மட்டியை தயாரிப்பதற்கு நான் ஜிஎஸ்டியாக கொடுத்த தொகை 14 ரூபாய் 10 பைசா. ஆனால் ரிட்டர்ன் எவ்வளவு வரும்? ஜிஎஸ்டி எவ்வளவு கட்டியிருக்கேன்? 0, because it is a hand tool. As per agricultural GST, 0% GST. நான் எதுவுமே கிரெடிட் வாங்க முடியாது. எவ்வளவு நான் கொடுத்தேன் as a manufacturer? 14 rupees and 10 paisa on 100 rupees. என்னால வாங்க முடியாது, அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டேன். ஸோ அதே 100 ரூபாய்க்காக இருந்த அந்த பொருள், அந்த மம்மட்டி, இப்போ 114 ரூபாய் 10 பைசாவாக உயர்ந்துவிடும். ரைட்? ஸோ சிம்பிள் திங்ஸ். வென் அ மேனுஃபேக்சரர், ஒரு ப்ரொடியூசர் அதை ப்ரொடியூஸ் செய்யும் போது அதற்கான காஸ்ட் அதிகரிக்கும் போது அந்த காஸ்டை அவர் இன்புட் கிரெடிட்டாக வாங்கி கொண்டிருந்த அந்த சிஸ்டத்தை மாற்றி இப்போ நீங்க மக்கள் தலையில் ஒரு மம்மட்டியோட விலை கூடிருச்சா, டிராக்டரோட விலை கூடிருச்சா, அப்போ உங்களுடைய காஸ்ட் கூடும்போது உங்களுடைய விவசாய மற்ற பொருட்களும் உயரும். அப்ப அந்த பொருட்கள் உயரும் போது, ஒரு இன்சூரன்ஸ் உயரும் போது உங்களுடைய விலைவாசியும் உயரும். ஒரு சோப், சாதாரணமான சோப், அதுக்கும் கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு 6 ரூபாய் 50 பைசா நீங்க எக்ஸ்ட்ராவாக செலவு செய்கிறீர்கள். அப்போ அந்த 6 ரூபாய் 50 பைசா நீங்க தான் செலவு செய்யணும். சரி சார், இதெல்லாம் விட்டுருங்க. ஹோட்டலுக்கெல்லாம் நல்லா சீப்பான வேலை பார்த்துட்டாங்க இல்லையா? ஹோட்டலுக்கு நாங்கள் 18% கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ பாருங்க எவ்வளோ, வெறும் 5% சார். கரெக்ட் தான். 7500 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய ஹோட்டல் ரூம்ஸ், அதுக்கு நீங்க வெறும் 5% கொடுக்கணும். பட் அகேன், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இஸ் அ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஹோட்டலுக்கு போனீங்கன்னா நீங்க அந்த கம்ப்யூட்டர்ல ஒரு நபர் உட்காந்துட்டு உங்களோட பேரெல்லாம் சர்ச் பண்ணுவார். நீங்க ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஓயோ ரூம் இல்லை மற்ற ஹோட்டல்களை செக் செய்து ஆன்லைனில் நீங்கள் ஒரு ரூம் புக் பண்ணுவீங்க. அப்போ அது என்ன? ஐடி செக்டர். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை, அதுக்கு ஒரு இன்டர்நெட் தேவை. கரெக்ட்? அப்போ அதுக்கு 18% சார். இதே மாதிரி அங்கே ஸ்டாஃப் இருப்பார்கள், அந்த ஸ்டாஃப்களுக்கு கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் 18%. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், ஃபர்னிஷிங், பெட்ஷீட், டெலிவிஷன், இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு 18%. ஃபுட் சப்ளை, இது 0 to 5% வச்சுக்கோங்க. மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் ரொம்ப முக்கியமா தேவை இல்லையா ஹோட்டலுக்கு, அது ஒரு 18%. அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கு ஒரு 18%. மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் 18%. அப்போ எல்லாமே 18%ல ஒரு ஹோட்டல் நடத்தக்கூடிய நபர் கொடுத்து கொண்டிருக்கும் போது எப்படி 5%
அதுவும் இன்குட் கிரெடிட் இல்லாமல் நீங்க வேலை பார்க்க முடியும். அப்போ பேசிக்கா ஹோட்டலுடைய அந்த காஸ்டும் பேஸ் பிரைஸை கூட்டி விடுவார்கள். பிகாஸ் தே வில் பி லாஸ். ஹெல்த்தை பற்றி ரொம்பவே கவனமாக பார்த்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன். பீடி சிகரெட் குடிக்கக்கூடாது, நான் வரவேற்கிறேன். கோல்ட்ரிங்க் குடிக்கக்கூடாது, நான் வரவேற்கிறேன். 40% டெஃபினட்டாக அங்கே போடணும். இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஜிம்ல நாங்கள் 5% போட்டிருக்கோம் சார். இப்போ பாருங்க, நீங்கள் போய் அந்த ஜிம்முடைய காஸ்ட் எல்லாம் குறைஞ்சிரும். ஸோ ஜிம்முக்கெல்லாம் நீங்கள் இனி நல்ல பெரிய பெரிய ஜிம்முக்கெல்லாம் போய் உங்களுடைய 6 பேக்ஸ் எல்லாம் உருவாக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ ஒரு ஜிம்மை நடத்துவதற்காக என்னெல்லாம் தேவை? எக்யூப்மெண்ட் தேவை. இந்த டம்பிள், பேக் லிஃப்ட், இதெல்லாம் அந்த எக்யூப்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த சைக்கிள், த்ரெட்மில், இது எல்லாமே 18% வாங்கணும்னா, ட்ரெயினர் ஆர் இன்ஸ்ட்ரக்டருடைய சர்வீஸ் அதுக்கு 18%. இங்கேயும் எனக்கு மின்சாரம் வேணும், இங்கேயும் எனக்கு தண்ணீர் வேணும் இல்லையா, அப்போ அதுக்கு 18%. மெயின்டெனன்ஸ் அண்ட் கிளீனிங் சர்வீஸ் 18%. மார்க்கெட்டிங், அஃப்கோர்ஸ் மார்க்கெட்டிங் 18%. ரெண்ட், ஒரு இடத்துல ரெண்டில் எடுக்கும்போது அந்த ரெண்ட்டுக்கும் நான் 18% பே பண்ணணும். இப்போ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கொடுப்பது என்ன, 5%. என்னோட செலவு எவ்வளோ, 18%. அப்போ நான் ஏன் சார் ஒரு ஜிம்முடைய முதலாளியாக இருக்கும்போது நான் ஏன் அந்த செலவுகள் எடுத்துக்கணும்? அரசாங்கம் என்கிட்ட கொடுக்கறது இல்லை. அப்போ நான் யார்கிட்ட வாங்குவேன்? கன்சியூமர்கிட்ட வாங்குவேன். அப்போ நான் என்ன செய்வேன்னா என்னுடைய பேஸ் ப்ரைஸை மறுபடியும் ஏற்றிடுவேன். பேஸ் ப்ரைஸை ஏற்றிட்டு ஓகே ஃபைன், யூ பே மீ 5%. இப்போ நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இந்த ஜிஎஸ்டி மக்களுக்கு லாபத்தை கொடுக்க இருக்கிறதா, அல்ல இது ஒரு சதித்திட்ட வழியாக மக்களை இன்னும் எவ்வளவு சுரண்டலாம் என்கிற ஒரு வேலையை பார்த்திருக்கிறார்களா? கார், பைக், எஸ், இட் ஹஸ் பீன் ரெடியூஸ்ட். பட் ஒவ்வொரு நாளும் போய் நீங்க கார் வாங்கிட்டு வர்றீங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்க போய் புதிய புதிய பைக்களை வாங்கிட்டு வர்றீங்களா? அத்தியாவசிய பொருட்கள், யுவர் ஹெல்த், யுவர் இன்சூரன்ஸ், யுவர் ஃபார்மிங், விவசாயம், அன்னநாடு நீங்க உபயோகப்படுத்தக்கூடிய அந்த சோப், அன்னநாடு நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த பிஸ்கெட், அல்ல வேற வேற விஷயங்கள் அனைத்துமே விலை உயரப் போகிறது. செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு மேல நீங்க பாருங்க, அனைத்து இண்டஸ்ட்ரீஸ் நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நீங்க கவனமாக செக் செய்து பாருங்கள். சைஸ் குறைஞ்சிருக்கும், இல்ல விலை உயர்ந்திருக்கும். இன்னைக்கே உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ல, இல்ல உங்க கையில இருக்கக்கூடிய போனை வச்சு பிக் பாஸ்கெட், பிளிங்கெட், ஜெப்டோ, இந்த மாதிரியான ஆப்லாம் இருக்கு இல்லையா, அங்க போய் ஒவ்வொரு பொருளுக்கான விலையை இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸல் ஷீட்ல நோட் பேனா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த புதிய ஸ்லாப், அப்ப இருக்கக்கூடிய விலையை கம்பேர் செய்து பாருங்கள். நான் இன்னைக்கு என்ன கூறினேனோ அது உங்களுக்கு அன்னைக்கு புரியும். ரொம்பவே டீட்டெயில்டாக ஆழமாக ரிசர்ச் செய்து இந்த வீடியோவை தயாரித்திருக்கிறோம். புரியாத நபர்கள் மீண்டும் ஒரு முறை இதை பாருங்கள், ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதுங்கள். எங்களோட உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI வழியாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.